சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துடன் இணைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. செம்மொழி நிறுவனங்களை அவை அமைந்திருக்கும் மாநிலங்களில் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களுடன் இணைக்க நிதி ஆயோக் முன்வைத்த யோசனையை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பல்கலைக்கழகத்தின் கவுன்சில் கூட்டத்தில் கடந்த வாரம் விவாதிக்கப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எனினும் இது தற்போது ஆலோசனை நிலையிலேயே இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு தமிழக அரசின் அனுமதி கிடைத்தால் மட்டுமே தமிழாய்வு மத்திய நிறுவனம் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்படும் என பல்கலைக்கழக மூத்த அதிகாரிகள் புதிய தலைமுறையிடம் தெரிவித்தனர். ஒருவேளை அனுமதி கிடைத்தாலும் இணைப்புக்கு குறைந்தது 2 ஆண்டுகள் ஆகும் என்று கூறப்படுகிறது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டால் அதன் தனித்தன்மையை இழந்துவிடும் என தமிழ் அறிஞர்கள் கூறுகின்றனர். தற்போது தமிழாய்வு நிறுவனத்தால் விவசாயம், நாட்டுப்புற கலைகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஆய்வு நடத்த முடியும். ஆனால் மத்திய பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டால் இது சாத்தியமற்றதாகிவிடும் என்றும் தமிழ் அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே பல்வேறு பல்கலைக்கழகங்களில் செயல்படுத்தப்படும் கல்வி திட்டங்களை தொடர்வது குறித்து பல்கலைக்கழக மானியக்குழு ஆய்வு செய்து முடிவு செய்யும் என மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் மத்திய பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டால் அது முற்றிலும் மூடப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தமிழ் அறிஞர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னையில் கடந்த 2008ஆம் ஆண்டு மே மாதம் முதல் செயல்பட்டு வருகிறது.